அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். ஆடி 18க்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பலகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிக்சர். ரொம்ப சுலபமாக, அதே சமயம் நம்ம செய்யும்போது அதிக குவான்டிட்டி கிடைக்கும். மிக்சர் வீட்லேயே செய்யும்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்சருக்கு பூந்தி செஞ்சுக்கலாம். பூந்திக்கு இப்போ மாவு கரைச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 200 டம்ளர். 4 டம்ளர் கடலை மாவுக்கு 2 டம்ளர் அரிசி மாவு. கடலை மாவையும் அரிசி மாவையும் தனித்தனியாக நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. பூந்திக்கு நம்ம எப்பவும் கரைக்கிற மாதிரி நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். இப்போ உப்பும் பெருங்காயத்தூளும் மாவு கூட எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம இதில் ஆப்ப சோடா சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஆப்ப சோடா சேர்த்தும் போது பூந்தி கொஞ்சம் பொறுன்னு இருக்கும். நல்லா தண்ணி அதிகமாக விட்டு கரைச்சிட்டிங்கன்னா பூந்தி ரொம்ப எண்ணெய் குடிச்சு வந்துடும். ரொம்பவும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் கடுக்குன்னு இருக்கும். அதனால் அளவாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம லட்டுக்கு பூந்தி எப்படி எந்த பதத்தில் கரைச்சி எடுப்போமோ அதே பதம் தான். லட்டுக்கு அரிசி மாவு போட மாட்டோம், இதுக்கு அரிசி மாவு போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி விட்டோடனே மேலே எலும்பி வரணும் பூரி. அந்தளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். நீங்கள் பூந்தி தட்டில் இந்த மாதிரி கொட்டி தேய்ச்சி விட்டிங்கன்னா பூந்தி வாலாட்ட போயிடும். இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வருங்க. உங்களுக்கு கண் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு பூந்தியோட சைஸ் மாறும். நான் இன்றைக்கி சின்ன கண்ணு சல்லடா எடுத்திருக்கேன். நல்லா சின்ன பூந்தி தான் வரும். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நமக்கு அரை பதத்தில் பூந்தி லட்டுக்கு எடுப்போம். ஆனால் இது நல்லா பொருன்னு வரணும். நல்லா வெந்து லேசாக கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வேக வச்சு நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். மறுபடியும் தட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு விட்டு தட்டி விடுங்க. அதே தட்டோடு வச்சுருந்திங்கன்னா மாவு உணர்ந்து போய் அப்படியே அடைச்சிக்கும். பூந்தி கண்ணெல்லாம் அடைச்சிக்கும். ஒரு தடவை விட்டுட்டு அடுத்து நீங்கள் செய்யும்போது அந்த தட்டு ஜல்லி கரண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு விட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா எல்லா பூந்தியும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம எடுக்கிற எல்லா பூந்தியும் ஒன்று கண்டாப்பில் ஒரே சைஸில் வரும். இங்கே பாருங்கள், நல்லா உருண்டையாக இருக்குது. அதே மாதிரி எண்ணெயும் குடிக்காமல் பொறுன்னு இருக்குது. இதே மாதிரி எல்லா பூந்தியும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா அடுத்து ஓமப்பொடிக்கு மாவு கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு மறுபடியும் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு தாங்க ஓமப்பொடிக்கும். 4 கப் கடலை மாவுக்கு 2 கப் அரிசி மாவு. 200 டம்ளரில் நான் 4 டம்ளர் கடலை மாவும் 2 டம்ளர் அரிசி மாவும் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட தண்ணி விட்டு ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் முறுக்குழக்கில் வச்சு புளிய முடியாது. அதனால் நல்லா ஒரு லூஸான டோ, எப்போவுமே முறுக்குக்கு எந்த அளவுக்கு பதமாக செய்வோமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து நம்ம ஓமப்பொடி செய்யணும். ஓமப்பொடி கன்று அதே மாதிரி ரொம்பவும் பெருசாக இல்லாமல் சின்ன கண்ணாக இருக்கிற மாதிரி தட்டு வச்சு போட்டிங்கன்னா ஓமப்பொடியும் நமக்கு சாப்பிடும்போது மிக்சர் அந்த பெருசாக இல்லாமல் ரொம்ப சன்னமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி நீங்கள் பிசையும் போது கையில் ஒட்டியிருக்க மாவெல்லாம் கூட நமக்கு மறுபடியும் அந்த மாவில் ஒட்டிகிட்டு வந்துடுங்க. கையை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெயை விட்டு மறுபடியும் பிசைஞ்சு வச்சுட்டு முறுக்குழக்கில் இந்த மாதிரி உருண்டை எடுத்து நான் ஓமப்பொடி அச்சு போட்டிருக்கேன். உருண்டை பிடிச்சி முறுக்குழக்கில் வச்சுட்டு எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பூந்தி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே ஓமப்பொடியும் புழிஞ்சு விட்டிங்கன்னா புழிஞ்சு விடும்போதே அந்த ஒரு முழுக்குழக்கில் இருக்கிற மாவு ஃபுல்லாக அப்படியே ஒரே ரவுண்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓமப்பொடி சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. கரெக்டாக அந்த மாதிரி நுர அடங்கினோடனே திருப்பி போட்டு ஒரே 1 நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஓமப்பொடியும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி மீதம் இருக்க மாவு எல்லாமே ஓமப்பொடி அச்சில் போட்டு
ஓமப்பொடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூந்தியும் ஓமப்பொடியும் ரெடிங்க. அடுத்து கருவேப்பிலையை வந்து முதல்ல பொரித்து அலசி நல்லா காய வச்சு துணியில் போட்டு உணர்த்தி எடுத்து அதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் உங்களோட அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நிலக்கடலை பருப்பு 1 கப்பு. நிலக்கடலை பருப்பையும் அதே மாதிரி தான் எண்ணெயில் போட்டு தேவையான அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் எல்லாமே இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு நமக்கு 1 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கார்ன்ஃப்ளேக்ஸு, அவல் எல்லாமே எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி எடுக்கலை. நிலக்கடலை பருப்பையும் பொட்டுக்கடலையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸு, இது வந்து எண்ணெயில் போட்டோன்னே பொரிஞ்சு வந்துடும். எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டோன்னே பொரிஞ்சு வந்துடும். அதனால் டக்குன்னு எடுத்துருங்க. ஒரு சில கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எண்ணெயில் போட்டோன்னே கலர் மாறும். நீங்கள் அதனால் அது பார்த்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. அவல் வந்து அப்படியே ஜல்லிக்கரண்டியில் வச்சே பொரிய விட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் விட்டால் மறுபடியும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பொரித்து மிக்சர் கூட சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெயில் பொரிக்கிறதெல்லாம் பொரிச்சாச்சு. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். உப்பையும் வரமிளகாய் தூளையும் ஒன்றா கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் கூட கலந்துக்கலாம். நீங்கள் வரமிளகாய் தூள் தனியாகவும் உப்பு தனியாகவும் போட்டிங்கன்னா அங்கங்கே காரம் அங்கங்கே உப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இது கூட இப்போ வரமிளகாய் பொடியும் உப்பையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கரண்டியில் கலந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கை வச்சே கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது நமக்கு ஈவனாக இருக்கும். அப்புறம் நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட கடைசியாக மிக்சர் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.25 கிலோ அளவுக்கு நமக்கு மிக்சர் வரும். கிட்டத்தட்ட 2.5 கிலோவே மிக்சர் வந்திருக்குதுங்க. இந்த ஆடி 18க்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான மிக்சர் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆடி 18க்கு அடுத்து ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மண்டே வந்து அந்த ரெசிபியை அப்லோட் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.